ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கும்பகோணம் கடப்பா. அதுக்கு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுக்க போகிறோம். பாசிப்பருப்பு கூடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். உருளைக்கிழங்க தோலோட ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம வெந்ததுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதில் உருளைக்கிழங்கு அளவாக உப்பு போட்டு கொஞ்சோன்னு மஞ்சள் பொடி இதையும் போட்டு குக்கரை மூடி ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் வைக்க போகிறோம். பருப்பு ரெடி ஆகிறக்குள்ள அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் போடணும். 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு இப்போ 3 மிளகாய். உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். கொஞ்சோன்னு பொட்டுக்கடலை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சட்டி நல்லா காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் நல்லா காஞ்சோடனே அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃபு, சோம்பு இதெல்லாம் எண்ணெயில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஆனியன் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். நல்லா கண்ணாடி பதம் வர மாதிரி ஆனியனை வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு 4 துண்டு இஞ்சி, 4 துண்டு கார்லிக் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் அந்த தேங்காய் பேஸ்ட்டோடு போட்டு அரைக்கணும்னாலும் அரைச்சிக்கலாம். அதெல்லாம் வதங்கினோன்னே தக்காளியும் போட்டு தக்காளியும் வதக்கணும். நல்லா தக்காளி கொஞ்சம் மேட்ச் ஆகிற அளவுக்கு அதை வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். தேங்காய் பேஸ்ட்டு போட்டோம். இப்போ அடுத்து அதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பு பருப்பையும் ஊற்றி நல்லா கிண்டி விடணும். இப்போ ஒரு எல்லோ கலர் வந்துருக்கு பாருங்க. இந்த எல்லோ கலர் ஓகே தான். உங்களுக்கு அது கொஞ்சம் பார்க்குறக்கு நல்ல எல்லோவாக இருக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தண்ணி இதில் கூட கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய், பொட்டுக்கடலை, பருப்பு எல்லாமே போட்டிருக்கோம். எல்லாமே வந்து கெட்டியாக்கும் குழம்பு. அதில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் காரம் எதுவும் நம்ம போட தேவையில்லை. ஏன்னா நம்ம மிளகா போட்டிருக்கோம். சால்ட்டு மட்டும் போடணும். மேஷ் பண்ண பொட்டேட்டோவையும் அதில் போடணும். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் பீஸாக கிடக்கணும். அப்படி அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட கடப்பாவை சுட சுட இட்லியோட இந்த கடப்பாவையும் சேர்த்து சர்வ் பண்ணி பாருங்கள். இட்லியும் அது மேலே இப்படி கடப்பாவையும் ஊற்றி சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.